வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 3ஆம் வகுப்பு ஆங்கிலம் பாடத்தில் டேம் 1ல் நமக்கு இங்கிலீஷ் படத்தில் வந்து நம்ம வந்து ஹவு டு ஐ ஃபீல்ங்கிற யூனிட் 1ல் ஹவு டு ஐ ஃபீல்ங்கிற படத்துக்கான புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு அப்புறம் இங்கிலீஷ் மேக்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் போட்டிருக்கோம். அதை பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்குமே பாருங்கள். இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹவு டு ஐ ஃபீல் பாடத்துக்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், டிக் த பிக்சர்ஸ் தேட் மேக்ஸ் யூ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து நம்ம டிக் பண்ணணும். நமக்கு வந்து எது ரொம்ப ஆங்கிரி ஏற்படுத்தும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் சண்டை நமக்கு தள்ளி விடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பேனாவை உடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது நமக்கு வந்து டிக் பண்ணணும், எது வந்து உங்களை வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து எது மேட்ச் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆங்கிரினால் நம்ம ஃபஸ்ட் ஒன் டிக் பண்ணியிருக்கேன். அடுத்து ஹாப்பி வந்து கிஃப்ட் கிடைச்சாவா நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணால் உங்களுக்கு ஹாப்பி கிடைக்குமா? ஸோ நீங்கள் எதுனாலும் டிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது கிஃப்ட் வாங்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஸோ அதனால் போட்டிருக்கோம். சேட், நம்மளுடைய ரோபோட் கார் வந்து உடஞ்சிச்சா நம்ம ரொம்ப சேட் ஆயிரும். ஸோ அதனால் கொடுத்துருக்கேன். அடுத்து நீங்கள் எதை பார்த்து ரொம்ப ஸ்கேர் பண்ணீங்க? நம்ம வந்து மழை இடி பார்த்து தான் ரொம்ப ஸ்கேர் ஆகும். ஸோ அதனால் நான் அதை வந்து டிக் பண்ணிக்கேன். நீங்கள் வந்து இது உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எதுனா டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கம்ப்ளீட் த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. த கேர்ள் இஸ் ஸ்கேர்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பாய் எப்படி இருக்கான்னு பாருங்கள். த பாய் இஸ் ஹாப்பி. ஸோ ஹாப்பி எழுதிக்கோங்க. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், த பாய் இஸ் என்ன பண்ணியிருக்கான்? த பாய் இஸ் சேட். ஸோ சேட் எழுதிக்கோங்க, SAD சேட். அடுத்து த கேர்ள் என்ன பண்ணுறா? ஹாப்பி. த கேர்ள் வந்து ஹாப்பி. த கேர்ள் இஸ் ஹாப்பி எழுதிக்கோங்க. இந்த பாய் இஸ் சேட். அடுத்தது இந்த கேர்ள் இஸ் ஹாப்பி. அடுத்து இந்த பாய் என்ன வேணும்னா ஆங்கிரியாக இருக்கா? ஸோ அப்படி எழுதணும். த பாய் இஸ் ஆங்கிரி. த பாய் இஸ் ஆங்கிரி. ANGRY ஆங்கிரி. ஸோ நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து எழுதணும். ஸோ அதான் எழுதிக்கோங்க, அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளாப் கொடுத்துருக்காங்களா? கிளாப்புக்கு என்ன வரும்? கிளாப், டேப், ஒரே மாதிரி ரைமிங்காக இருக்கா? அடுத்து ஸ்லோ, கோ. அடுத்து பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்மால், ஆல் கொடுத்துருக்காங்களா? அடுத்து ஹை, பை. ஸோ இதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணால் மட்டும் போதும், ஆன்சர் வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. கிளாப், டேப், ஸ்லோ, கோ. அடுத்து வந்து ஸ்மால், ஆல், ஹை, பை. அடுத்து பாருங்கள், நமக்கு அடுத்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பார்க்க, ரீடிங் ரேஸ் கொடுத்துருக்காங்க. ரீட் த வேர்ட்ஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதை ரீட் பண்ணணும். லுக், மவுஸ், ஹவுஸ், ஃபைன், பைட், நாய்ஸ், சாக். அடுத்து வந்து அட்டெம்ப்ட், ஹங்க்ரி, ஆங்க்ரி, சேட், எக்ஸைட்டட், பேங்க்டு, சைலண்ட். அடுத்து கொயட், ஸ்னிப். ஸோ இது வந்து நம்ம ரீட் பண்ணால் மட்டும் போதும், அவ்வளோதான். அடுத்து லிசன் அண்ட் டூ கொடுத்துருக்காங்க. அந்த கார்லிக் ஹாட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ராக்டிஸ் டைம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சர்க்கிள் த வேர்ட் வித் டிஃப்ரெண்ட் சவுண்ட். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் சவுண்ட் வரதை சர்க்கிள் பண்ணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்க், மார்க், டார்க், டேக். ஸோ நமக்கு எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? டேக். ஸோ டேக்கட் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன், கார், ஜார், ஜாம், வார். ஸோ இதில் நமக்கு எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா ஜாம்ங்கிற அந்த வேர்டு தான். ஸோ ஜாமை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், ஃபார்ம், ஃபோம், ஹாம், வாம். ஸோ இது வந்து ஃபோம், அதுதான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபோமை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோர்த் ஒன், போட், காட், சாட், பாட். இது நமக்கு எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஃபோர்ட். ஸோ ஃபோர்ட்டுங்கிறத வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரீட் த வேர்ட்ஸ். ஸோ நமக்கு வேர்ட்ஸை ரீட் பண்ண சொல்லி நம்ம வந்து அது வந்து சிலபிள் பிரிக்கிற மாதிரி வரும். ஸோ நமக்கு வந்து ஒரு சவுண்டு வருமா, 2 சவுண்டு வருமா, அது மாதிரி நமக்கு வரும். பாருங்கள், சே, கிளாப் அண்ட் டிக். ஃபஸ்ட்டு பாருங்கள், டுடே, டே. நம்ம 2 இது சொல்கிறோம், அதனால் 2 டிக் போட்டிருக்காங்க. 2 கிளாப் வரும். ஸோ 2 கிளாப்பில் டிக் போட்டிருக்காங்க. அடுத்து நமக்கு இன் டூ. நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு எத்தனை இது வருது? இன் டூ வருதா? ஸோ நம்ம வந்து எதை டிக் பண்ணணும்னா 2, அந்த 2 கிளாப் இருக்காதான் டிக் பண்ணணும். அடுத்து ஃபார்ம்ங்கிறது 1 தான். ஸோ 1 டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அரவுண்டுக்கு நமக்கு எத்தனை டிக் வரும்னா 2 தான் வரும். அடுத்து மார்க்கெட், அதுக்கும் நமக்கு எத்தனை வருதோ 2 தான் வரும். அடுத்து காரில் வந்து 1 தான் இருக்குது. ஸோ கார் இது பண்ணிக்கோங்க. அடுத்து பெட்டர், 2 இருக்கா? ஸோ 2 டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டாண்டுக்கும் நமக்கு 1 தான். ஸோ 1 டிக் பண்ணிக்கோங்க. ஃபார்மர். ஸோ நமக்கு எத்தனை வரும்? 2 வரும். ஸோ 2 டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கார்டனுக்கும் நமக்கு 2 தான் வரும். ஸோ 2 டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், கான்வர்சேஷன் டைமில் இது வந்து ரேபட் கொடுத்துருக்காங்க. அது அங்கே வந்து ஸ்பேரோ கொடுத்துருக்காங்க. நமக்கு ரேபிட்டுக்கு வந்து என்ன பிடிக்கும், அது எது பிடிக்காதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்பேரோவுக்கு வந்து என்ன பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துட்டு அடுத்து நமக்கு வந்து அது மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து என்ன செய்யணும்? டிக் த ஒன்ஸ் யூ லைக் அக்ரா. நம்ம எது வந்து நமக்கு பிடிக்குமோ அதை டிக் பண்ணணும். எது பிடிக்காதோ என்ன செய்யணும்னா அதை வந்து நம்ம ராங் பண்ணணும். ராங் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து எழுதணும். ஸோ நம்ம இதுக்கு ஆன்சர் பார்த்துடலாமா?
பாருங்கள், ஐ லைக் கோவாஸ். ஸோ நான் வந்து எனக்கு கோவாஸ் பிடிக்கும்னு சொல்லி எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிக்கும், இது பொட்டேட்டோஸ், உங்களுக்கு பொட்டேட்டோஸ் பிடிச்சின்னா ஐ லைக் பொட்டேட்டோஸ் கூட எழுதிக்கலாம். அடுத்து ஐ டோன்ட் லைக் ரன்னிங், கீழே சிங்கிங், ரன்னிங், டான்ஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இது பிடிக்காதோ அதை வந்து எழுதிக்கலாம். எனக்கு வந்து ஓடுறது பிடிக்காது, ஸோ நான் என்ன எழுதியிருக்கேன், ரன்னிங் எழுதியிருக்கேன். இப்போ உங்களுக்கு பாடுறது பிடிக்காதுன்னா ஐ டோன்ட் லைக் சிங்கிங் சொல்லி எழுதிக்கலாம். இது வந்து உங்கள் சாய்ஸ் தான், உங்களுக்கு எது பிடிக்கும் உங்களுக்கு எது பிடிக்காதான் என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை பிடிக்காத எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க, ரீட் அண்ட் கம்ப்ளீட். ஐ ஆம் பிரியா, ஜெனி இஸ் மை ஃப்ரெண்ட், ஐ லைக் ஆப்பிள்ஸ், சி லைக் ஆரஞ்சஸ், ஐ டோன்ட் லைக் பிரிஞ்சால், சி டஸ் நாட் லைக் கேரட்ஸ், வி போத் லைக் மேங்கோஸ். ஸோ நம்ம வந்து நமக்கும் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளும் அதே மாதிரி எழுதணும். இப்போ உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறத வந்து எழுதணும். ஸோ நான் உங்களுக்கு இப்போ ஆன்சர் எழுதி காமிக்க, அதை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதோட நேம் வந்து அதில் போட்டுக்கோங்க. இந்த மாடலை வச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காத எழுதிக்கோங்க. பாருங்கள், ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு எதுலேருந்து எழுதணும்னா ஐ ஆம் டேஷ் போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து எழுதிக்கோங்க. ஐ ஆம் உங்கள் பேர் எழுதிக்கோங்க. அடுத்து உங்கள் ஃப்ரெண்டு பேர் அடுத்த டேஷில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு பேர் டேஷ் இஸ் மை ஃப்ரெண்ட், உங்கள் ஃப்ரெண்டு பேர் போட்டு ஃப்ரெண்ட் இஸ் மை ஃப்ரெண்டுன்னு எழுதிட்டு ஐ லைக் ஆப்பிள்ஸ்னால் ஆப்பிள்ஸ் பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. அடுத்து ஹீ லைக் கிரேப்ஸ். ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்குமோ இப்போ ஹீனா இங்கே வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வந்து கேர்ள்னால் என்ன பண்ணணும், சி போடணும். பாய்னா ஹீ போடணும், அதை நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஹீ லைக் கிரேப்ஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்குமோ அங்கே வந்து எழுதிக்கோங்க. அடுத்து ஐ டோன்ட் லைக் பிரிஞ்சால். உங்களுக்கு எது பிடிக்காதோ அது இங்கே எழுதிக்கோங்க. நான் பிரிஞ்சால் பிடிக்காதுன்னு சொல்லி எழுதியிருக்கேன். உங்களுக்கு வேறு எதாவது பிடிக்காதாட்டி அதை வந்து எழுதிக்கோங்க. அடுத்து ஹீ டஸ் நாட் லைக் ஆனியன். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஆனியன் பிடிக்காதுன்னு சொல்லி எழுதியிருக்கேன். இது அதே மாதிரி தான், உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்காதோ அங்கே வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து நீங்கள் எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட் இந்த மேலே எழுதியிருக்க பாருங்கள், இதை வந்து லாஸ்ட்டாக எழுதணும். அடுத்து வி போத் லைக் ஐஸ்கிரீம். ஸோ எங்கள் 2 பேத்துக்கும் என்ன பிடிக்கும், ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. இந்த மாற்ற வேண்டிய இடத்துல மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக மாற்றி எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஃபன் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பாலூஸ் கார்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், இதில் வந்து ட்ரா பண்ணணும். என்னென்னா இப்படி சம்மர் ஒரு சம்மர் இருக்குது. அதில் வந்து பாலுங்கிறது ஃபார்மர், அவர் வந்து கார்டன் வச்சுருக்காரு. அந்த கார்டனில் ட்ரீஸ் நிறையா இருக்குது. அந்த ட்ரீயில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து அதில் வந்து ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அந்த இந்த இடத்துல வந்து நம்ம படம் மாதிரி இதை வந்து வரையணும். ஸோ அந்த ட்ரீஸு, பேர்ட்ஸு, ஃப்ளவர்ஸு அது மாதிரி நம்ம நம்ம வந்து வரையணும். ஸோ இதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க.